கல்யாணம் தான் ஒரு பொண்ணுக்கு பாதுகாப்பு, எனக்கு அதனால சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லி யூ கேன் ரியலி லவ் சம்படி அண்ட் லெட் தெம் கோ. சில பேருக்கு வந்து என்ன ஆனாலும் விட்டுட்டு போகக்கூடாது. அம்மு படமும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டொமஸ்டிக் வயலன்ஸ் பற்றி தான் வரும். டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற பொண்ணுங்களும் சரி பசங்களும் சரி. There are movies which shows women as a negative இது பிகாஸ் பையன் கேரக்டர் கூட வந்து வைப் பண்ணிடக்கூடாதுன்ற மாதிரி தான் நாங்கள் எடுத்திருக்கோம். கல்யாணம் தான் ஒரு பொண்ணுக்கு பாதுகாப்பு அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து நிறைய பேருக்கு இருக்குன்றதுனால சம்டைம்ஸ் சில பொண்ணுங்களுக்கு வந்து அந்த மாதிரி ரொம்ப கண்ட்ரோல் எடுத்துக்கிற பசங்களை பிடிக்கும். ஸோ அர்ஜுன் ரெட்டி படம் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை பெண்கள் வந்து ப்ரைஸ் பண்ணுறது எதனால? ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு நியூஸ் டி அண்ட் ஹெல்த் குரு. நான் உங்கள் முரளி. ஸோ நம்ம கூட பார்த்தீங்கன்னா மீடியா சைக்காலஜிஸ்ட் ஆஷா இருக்காங்க, அவங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். சமீபமாக வந்து லவர் படம் வந்துச்சு மேம். அந்த லவர் படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோ வந்து கேரக்டர் வந்து அப்படி இருக்கக்கூடாது, இந்த காரணத்துக்காக தான் படமே எடுத்தாங்க. ஆனால் ஒரு சில பேர் ரீசெண்டாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஹீரோ கேரக்டரை வந்து ப்ரைஸ் பண்ணி 5 விட்டுட்ருக்காங்க. ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது வந்து லைக் நம்ம ஒன்று நினச்சி அங்கே ஒரு அவுட்கம் ஒன்று வித்தியாசமாக வரும்ல, அந்த மாதிரி தான் நானே அதை பார்க்குறேன். பிகாஸ் ரீசெண்டாக WCCயில் நடந்த பேரண்ட் டிஸ்கஷனில் வந்து அந்த படத்தோட ப்ரொடியூசர்கிட்ட நான் பேசியிருந்தேன். அவருமே சொல்லியிருந்தாரு தட் பர்பஸ்ஃபுல்லி யாருமே வந்து அந்த பையன் கேரக்டர் கூட வந்து வைப் பண்ணிடக்கூடாதுன்ற மாதிரி தான் நாங்கள் எடுத்திருக்கோம் அப்படின்னுமே அவங்களுமே சொல்லியிருக்காங்க. நிறைய இன்டர்வியூஸ்லையுமே அதை சொல்லியிருக்காங்க. அண்ட் நீங்கள் பர்பஸாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவரோட இன்ட்ரோ சீனில் பைக்கில் ஒரு மாதிரி வருவார்ல போவார்ல, அப்போ கூட வந்து டக்குன்னு பைக் பஞ்சர் ஆகுற மாதிரி லைக் ரொம்ப நேரம் வந்து ஒரு ஹீரோயிசமே காமிக்க விட மாட்டாங்க. நிறைய இடத்துல வந்து வேணும்ட்டே வந்து பிளாக் பண்ணி டம்மி பண்ணியிருப்பாங்க. பிகாஸ் தே டிட் நாட் வாண்ட் யூ டு கனெக்ட் வித் தட் கேரக்டர், அருண்ஸ் கேரக்டர் ஐ கெஸ். ஸோ அது பிடிக்காது, ஐ மீன் கனெக்ட் பண்ணக்கூடாதுன்னு தான் நினச்சாங்க. பட் ஏன் பீப்புள் ஆர் கனெக்டிங் வித் தட்னா மேபி அவங்களுக்கு வாழ்க்கையில் அது நடந்துட்டுருக்கும். அதனால் வந்து லைக் இஃப் யூ ஆர் ஒன் ஆஃப் தெம் தென் யூ வுட் டூ வைப் வித் தெம் மோர் ரைட், லைக் ரிலேட்டபிள் அதுதான். பட் ஆனால் ஐ வுட் டெஃபினெட்லி சே இட்ஸ் லைக் அன்ஃபோர்சீன் எஃபெக்ட். இப்போ அதே மாதிரி அந்த படத்தில் ஹீரோயின் கேரக்டர் இருக்குல்ல மேம், அதை வந்து ரொம்ப நெகட்டிவாக ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க பசங்க. அது எதனால? அந்த ஹீரோயின் கேரக்டர் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் நெகட்டிவாக போர்ட்ரே பண்ணியிருக்க மாட்டாங்க. பிகாஸ் தெர் ஆர் மூவிஸ் விச் ஷோஸ் விமன் ஆஸ் அ நெகட்டிவ் இது பிகாஸ் அந்த பையனை விட்டுட்டு போகிறதுனால. ஆனால் இதில் வந்து அந்த பொண்ணு விட்டுட்டே போகிற மாதிரி இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு உள்ளே இருக்கிற அந்த கில்ட்டு, விட்டுட்டு போகிறதுக்கான அவள் ஃபீல் பண்ணுறது எல்லாத்தையுமே அழகாகவே காமிச்சிருப்பாங்க. ஸோ அதையும் தாண்டி அந்த பொண்ணை ஹேட் பண்ணுறாங்க நான் சொன்னேன்ல. பிகாஸ் இந்த பக்கம் சப்போர்ட் பண்ணுறதுனால அந்த பக்கம் மேபி தப்பாக தெரிஞ்சிருக்குமே தவிர்த்து ஒரு நடுநிலையிலேருந்து நியூட்ரலாக பார்த்தா அவங்க வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக மட்டும் தான் காமிச்சிருக்காங்க. யார் மேலே எந்த ஒரு கேரக்டருக்கு மேலேயுமே இவங்க தான் ரைட்டுன்ற பெரிய ஒரு லைக் ஒரு ஃபுல் சப்போர்ட் ஒரு பக்கம் காமிச்ச மாதிரி தெரியல ஆக்சுவலாக அந்த படத்தில். அதே மாதிரி பார்க்கும்போது நமக்கு இரிட்டேட் ஆகிட்டு, நீங்கள் ஒரு படம் வந்து ரொம்ப ஸ்லோவாக போகுது, ரொம்ப இதுவாக போகுது, மோஸ்ட்டாக அது ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குன்னு அர்த்தம். லைக் பிகாஸ் தேர் வாஸ் நோ கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் இன் தட் ஃபில்ம் அண்ட் நிறைய சாங்ஸும் பெருசாக கிடையாது. அதனால் ஐ திங்க் அந்த மூவியில் அப்படி காமிக்கல. ஆனாலும் அந்த பொண்ணு அப்படி நினைக்கிறாங்க அப்படின்னா சில பேருக்கு வந்து என்ன ஆனாலும் விட்டுட்டு போகக்கூடாது, அதில் தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. லைக் எப்படி வேணால் இருக்கலாம், எவ்வளோ டாக்ஸிக்காக வேணா இருக்கலாம், பட் விட்டுட்டு போகிறது அப்படின்றது தான். அதுதான் ஒரு சீரீஸில் வரும்னு நினைக்கிறேன், சீரீஸில் மூவிலையோ. டிவோர்ஸ் இஸ் நாட் த வர்ஸ்ட் திங் தட் கேன் ஹேப்பன் டு மேரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பிரேக்கப் இஸ் நாட் த வர்ஸ்ட் திங் தட் கேன் ஹேப்பன் டு ரிலேஷன்ஷிப். ஏன்னா தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் எந்த படம் எடுத்தாலுமே கடைசியில் என்ன சண்டை போடாமல் கடைசியில் சேர்ந்துருவாங்க. ஸோ இந்த படத்தில் வந்து சேராமல் விட்டுட்டு போயிடுவாங்க. அதனால தான் வந்து இம்பாக்ட் அதிகமாக கிரியேட் பண்ணுதா? கண்டிப்பாக சேர்ந்துருந்தாங்கன்னா மேபி வந்து ட்ரூ லவர்ன்றதுக்கு வந்து ஒரு லைக் என்ன ஆனாலும் விட்டுட்டு போகாமல் இருக்க தான் ட்ரூ லவர். பட் ஆனால் அந்த ட்ரூ லவர்னு தான் பேர் வச்சுருப்பாங்க. இட்ஸ் நாட் ஒன்லி லவர். எனக்கு தெரிஞ்சு நான் போஸ்டர்லாம் ட்ரூ லவர் தான் பார்த்தேன், போட்டிருந்தது. ஆமாம், சில போஸ்டர்ஸில் வந்து ட்ரூ லவர்னு போட்டிருந்தது. ஆமாம். ஸோ என்னன்னா பேசிக்லி அவங்க வந்து அந்த இடத்துல காமிக்க வர்றதே வந்து இஃப் யூ கேன் ரியலி லவ் சம்படி அண்ட் லெட் தெம் கோ இஃப் இட்ஸ் குட் ஃபார் யூ கைஸ் அண்ட் குட் ஃபார் தெம். கரெக்டாக. ஏன்னா கடைசியாக அந்த திரும்பவும் வந்து அந்த பொண்ணு வந்து அவன் தான் அந்த கஃபே ஓனர்னு பார்க்கும்போது கூட she will not do anything like திரும்பவும் சேர்ற மாதிரி எதுவும் சீப்பான வேலைலாம் எதுவுமே அந்த பொண்ணு பண்ண மாட்டான். ஈவன் if he is successful அவன் எதுவுமே பண்ண மாட்டான். டீசெண்டாக சாப்பிட்டு முடிச்சுட்டு போயிடுவாங்க. ஈவனும் திருப்பி போய் எதுவும் ட்ரை பண்ண மாட்டான். ஸோ நீங்கள் லவ் பண்ணி லெட் கோ பண்ணலாம் அப்படின்றதையுமே அவங்க காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த படம் இப்படி பேசுகிறாங்க மேம். இந்த தீரா காதல் படம் இருக்கலாம் மேம், அது வந்து ஐஸ்வர்யா ராஜேஷ் பார்த்தீங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் டாக்ஸிக்கான ஹஸ்பண்ட் இருப்பாங்க. ஒரு சீனில் வந்து செம்மையாக அடிச்சிருவாங்க, ரத்தம்லாம் வர மாதிரி ஆகிடும். பட் ஈவன் அவங்க பேரண்ட்ஸ் வந்து இது பிரித்து விடாமல் என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன அடிச்சுட்டாலும் புருஷன் அவங்க கூடயே போய் சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதனால்? அது வந்து எனக்கு தெரிஞ்சு நிறையா நம்ம கல்ச்சரில் இருக்கட்டும், மேரேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட், பிரியக்கூடாது அப்படின்ற ஒரு இது நிறைய. இப்போ அம்மு படமும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டொமஸ்டிக் வயலன்ஸ் பற்றி தான் வரும். நிறையா மூவிஸில் டொமஸ்டிக் வயலன்ஸ் காமிச்சிருப்பாங்க. பட் மோஸ்ட்டாக வீட்டில் பார்த்தீங்கன்னா என்னன்னாலும் கூட சேர்ந்து வாழன்னு தான் சொல்லியிருப்பாங்க. இன்ஃபேக்ட் இந்த கண்ணகி படத்தில் கூட ஒரு சீன் வரும், எனக்கு அதெல்லாம் தெரியாது,
கல்யாணம் தான் ஒரு பொண்ணுக்கு பாதுகாப்பு, எனக்கு அதனால சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லுவாள். ஸோ அந்த மாதிரி கல்யாணம் தான் ஒரு பொண்ணுக்கு பாதுகாப்பு அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து நிறைய பேருக்கு இருக்குன்றதுனால டிவர்ஸி ஆகிட்டு அவள் கஷ்டப்படுறதோட இந்த கஷ்டம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணுறாங்க, விச் இஸ் நாட் குட் அட் ஆல். ஐ டோன்ட் லைக் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். பட் நீங்கள் கேட்கறதுனால இதனால தான் அவங்க அப்படி பண்ணுறாங்கன்னு சொல்கிறேன். ஸோ அர்ஜுன் ரெட்டி படம் ஓகேங்களா, அப்படிங்கிற ஒரு கேரக்டரை பெண்கள் வந்து ப்ரைஸ் பண்ணுறது எதனால? சம்டைம்ஸ் சில பொண்ணுங்களுக்கு வந்து அந்த மாதிரி ரொம்ப கண்ட்ரோல் எடுத்துக்கிற பசங்களை பிடிக்கும். அதுக்கு ரீசன் வந்து அவங்க வீட்டில் மேபி அப்பா அம்மாலாம் வந்து பயங்கரமாக திட்டிட்டு அடிச்சுட்டு உன் மேலே இருக்க பாசத்தில் தான் நாங்கள் பண்ணோம்னு சொல்கிற வீடாக இருக்கலாம். அந்த மாதிரி என்விரான்மெண்ட்டில் வளர்ந்த பொண்ணுங்களுக்கு பிடிக்கும். ஓகே, அதில் அதிகமாக அந்த பொண்ணோட வீட்டு சைடை பற்றி காமிச்சிருக்க மாட்டாங்க. அன்றைக்கி ரோட்டில் வந்து அடிப்பாங்கல்ல, அவ்வளோதான் நம்ம பார்த்துருப்போம். ஸோ யூ டோன்ட் நோ அந்த பொண்ணு எப்படி வளர்ந்தான்னு சொல்லிட்டு. ஸோ சில பெண்களுக்கு தே டூ லைக் டு லைக் மென் ஹூ ஆர் வெரி டாமினன்ட் ஃபார் மெனி plethora of reasons. ஆனால் வந்து அர்ஜுன் ரெட்டியில் பார்த்தீங்கன்னா ஏன் அதை போய் ப்ரேஸ் பண்ணுறாங்கன்னா பிகாஸ் இட்ஸ் விஜய் தேவர்கொண்டா. ஓகே, ஹீ இஸ் ஹேண்ட்ஸம் அண்ட் தென் there's லைக் வெரி குட் பிஜிஎம் அண்ட் ஒரு மாதிரி லைக் உங்களுக்கு அந்த படம் பிடிக்கலன்னா கூட அவங்களோட சீன்ஸ்லாம் பார்க்க பிடிக்குன்ற மாதிரி அந்த படத்தில் காமிச்சதுனால அது பிடிச்சிருக்கு. இப்போ இதே விஜய் தேவர்கொண்ட இடத்துல வந்து இந்த சம் அதர் வில்லன் கேரக்டர் ஆக்டிங்னா இதே சீன்ஸ் தான், ஆனால் நீங்கள் அதை வேறு மாதிரி பார்ப்பீங்க. அது அப்யூசிவாக தெரிஞ்சிருக்கும். திடீர்னு வந்து கிஸ் பண்ணுறது, மடியில் படுத்துக்கிறதுலாம் வந்து உங்களால் ஏற்றுக்கவே முடியாது. ஏன்னா அதனால தான் உங்களால் வந்து பிரகாஷ் ராஜோட செல்லம் வந்து ஏற்றுக்க முடியாது. பிகாஸ் ஹி வாஸ் டூயிங் த சேம் திங். கரெக்டாக அது வந்து ஏற்றுக்கவே முடியாதுன்னு மாதிரி. அதே மாதிரி இந்த பையன் வந்து ஹீல் டூ ஆல் த பேட் திங்ஸ் இன் த வேர்ல்ட், பட் தென் திருப்பி வரும்போது அந்த குழந்தை யாரோட குழந்தைன்னு டென்ஷன் ஆகும் வேறு. ஸோ தேர்ஸ் அ லாட் ஆஃப் திங்ஸ் தட்ஸ் நாட் ஓகே வித் த ஃபில்ம், பட் இட்ஸ் ஓகே பிகாஸ் ஒன்று வந்து டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற பொண்ணுங்களும் சரி பசங்களும் சரி அந்த அட்டாச்மெண்ட்டை வந்து சாதாரணமாக இருக்கவங்களால புரிஞ்சிக்கவே முடியாது. இட் இஸ் ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு ட்ராப்பில் இருப்பாங்க ஆக்சுவலி. இன்னொன்று வந்து இந்த ரகடான கேரக்டர்ஸாக காமிக்கிறாங்களே, அவங்க எல்லாருமே ஏதாவது ஒரு பர்சன் கிட்ட ரகடாக இருக்க மாட்டாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த மாதிரி ஒரு மனுஷன் இப்போ இருக்க மாட்டான். அவாய்டன்ட் அட்டாச்மெண்ட் தான் ஹெல்தி அட்டாச்மெண்ட் ஸ்டைலே கிடையாது. ஆனால் அவங்க வந்து நினச்சிட்டே வெயிட் பண்ணுறாங்கன்னா அது அவங்களுக்கு நல்லது கிடையாது. இப்போ அதே மாதிரி பசங்க பொண்ணுங்களுக்கு இன்செக்யூரிட்டி வந்து எதுவும் நமக்கு காரணமாக இருக்குது.